வெல்கம் ஆல். லேர்ன் டு earn சேனல்லேருந்து பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு தேவையான நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி மூமெண்ட், அதாவது 25/8/2023 அன்றைக்கி நிஃப்டி மூமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்ப்போம். இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம ட்ரா பண்ணியிருந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் ரெண்டுமே பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நமக்கு மார்னிங் ஓப்பனிங் ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்டு ரெசிஸ்டன்ட் லெவல் பிரேக் ஆகிட்டு செகண்ட் டார்கெட்டில் தான் ஓப்பனிங்கே இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ அதிலேருந்து நமக்கு என்ட்ரி காலையில் எதுவும் கிடைக்கல. அண்டு ஆஃப்டர்நூன் 1 o'clock மேலே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் நமக்கு பிரேக் ஆகிட்டு ஒரு நல்ல ரேலி டவுன் ட்ரெண்டில் நமக்கு கொடுத்துச்சு. ஸோ அதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் வரைக்குமே ரீச் ஆச்சு. ஸோ அதில் மினிமம் நமக்கு அந்த இடத்துல ஆர்டர் எடுத்திருந்தோன்னா 50 to 60 பாயிண்ட்ஸ் நமக்கு ஆப்ஷனில் கவர் ஆகிருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். ஸோ இல்லை ரெசிஸ்டன்ட் லெவலாக 19,436 எடுத்திருக்கேன். அண்ட் சப்போர்ட் ஜோனாக 19,371 எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட் ட்ரெண்டு நமக்கு இப்போது அப்சைடில் என்ன தான் கேப் அப்பில் 19,600 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருந்தாலுமே நமக்கு டவுனில் தான் திரும்பி ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ மார்க்கெட் இன்னமும் கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஏன்னா 19,500 to 400 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்குது. ஸோ 19,600 அந்த ரேஞ்சு எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் அப் சைடில் நமக்கு நல்ல ரேலி இருக்கும். அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் அப்பே கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ்க்கு மேலே தான் கேப் அப் ஆச்சு. ஸோ அந்தமாரி ஆகிடுச்சுன்னா நமக்கு மோஸ்ட்லி கேப் ஃபில்லிங் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ அதில் இருக்க ஒரு சின்ன என்ட்ரி தான் நமக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே கிடச்சிருந்துச்சு. ஸோ நாளைக்கு நமக்கு புது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகுது நெக்ஸ்ட் வீக்கோடது. அதனால் நமக்கு டைம் டிகேன்றது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ நாளைக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்ப இன்கேஸ் மார்னிங்கே நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் பிரேக் ஆகிருச்சுன்னா நிஃப்டி 19,300 கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சப்போர்ட் லெவல் நமக்கு 19,371 பிரேக் ஆகுதுன்னா நிஃப்டி 19,500 புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ட்ரா பண்ணிகிட்டு இருக்க ரெசிஸ்டன்ட் அண்டு சப்போர்ட் லைனை விட நமக்கு ஒன் டே ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டாக அது நமக்கு செட்டில் ஆகிடுக்கு. ஸோ நேற்று நமக்கு மார்க்கெட் இன்கேஸ் இன்றைக்கி கரெக்டாக நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நம்மளோட ரீடெஸ்ட் ஜோன் வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்றோட வீடியோவில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நமக்கு மார்னிங்கே 19,600 அந்த ரேஞ்சில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து ரிவர்ஸில் க்ளோசிங் நமக்கு டவுன் ட்ரெண்டில் முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ஜோன்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை இன்றைக்கி லைவாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நாளைக்கு நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னா இன்றைக்கி முடிஞ்ச கேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பையஸ் டாமினேஷன் இருக்குது, கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ நாளைக்கு நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே அகெயின் நமக்கு செல்லிங் சைடில் கீழே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு எதுவாக இருந்தாலுமே நம்மளோட இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகும்போது நம்ம ட்ரேட் எடுப்போம். அது கூட உங்களுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் கேண்டில்ஸ் பார்க்கணும். அண்டு பர்சன்டேஜ் சேஞ்சஸ் செக் பண்ணணும், டவ் ஜோன்ஸ் செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கான ட்ரேடிங் டே கண்டிப்பாக எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கட்டும். அண்ட் லேர்ன் டு earn சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் அண்ட் நாலேஜபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.